வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். 2014 ரிலீஸ் ஆன காட்ஜிலாக்கு அப்புறம் கொஜிரா எங்க போச்சு? 4 வருஷம் கழிச்சு கிங் கிடோரா கூட சண்டை போட்டு ஆல்பா டைட்டனான காட்ஜிலா 2014 to 2019 என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு லெகசி ஆஃப் மான்ஸ்டர் சீசன் 1ல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபினாலேல நம்ம காங்கை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது இந்த சீசன் ஃபுல்லா காங் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு தான் நமக்கு காட்ட போறாங்க. காங்கை பத்தி பேசுறோம்னா அவனுக்கு எதிராக ஒரு பவர்ஃபுல் வில்லனை பத்தியும் பேசணும்ல. மானார்க் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய டைட்டனோட மோத போகுது காங். டைட்டன் எக்ஸ்னு சொல்லப்படுற இந்த சூப்பர் ஸ்பீஷீஸ் காங்கோட பரம எதிரி கிராக்கனா இல்லனா காட்ஜிலாவோட தோல்னு அட்டாக் பண்ற ஹியூமன்ஸை துவம்சம் பண்ண டைட்டன் நக்கீகாவா? இந்த கேள்விக்கு பதில் தெரிய நம்ம மானார்க் சீசன் 2 ட்ரெய்லரை சீன் பை சீன் பிரேக் டவுன் பண்றத கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. டீசர் ஓப்பனிங்ல நம்ம ஒரு பேட்டில் ஷிப்பை பார்க்கலாம். அதுல பார்க்கக்கூடிய சிம்பிளை வச்சு இந்த பேட்டில் ஷிப் இஸ் ஓன்ட் பை மானார்க் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுக்கலாம். மானார்க்கோட ஆரிஜின்ஸ் காட்ஜிலா 2014 படத்தோட ப்ரீக்வல் காமிக் காட்ஜிலா அவேக்கனிங்ல ஏஜி சீரிஸாவா ஃபவுண்ட் பண்ணதா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹவவர் மானார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் டிவி ஷோல என்டையர்லி ரீடிஃபைன்ட் ஆரிஜின்ஸ் இருந்துச்சு. டேட்டிங் பேக் டு 1946 யூஎஸ்எஸ் லாட்டன்ன்ற ஒரு பேட்டில் ஷிப் ஒன்று பெரிய மான்ஸ்டரால காணாம போனதை தொடர்ந்து அப்போதைய பிரசிடென்ட் ஹாரி ட்ரூமன் தான் மானார்க்ன்ற ஒரு மேசிவ் அன்ஐடென்டிஃபைட் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ் ஏகேஏ மியூட்டோஸை ரிசர்ச் பண்ற ஆர்கனைசேஷனை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஆர்கனைசேஷன் காட்ஜிலா சைட்டிங்க்கு அப்புறம் தான் குளோபல் நெட்வொர்க்கா மாற்றம் பெறுது. நம்மளோட கிங் காங் வாழ்ந்து வர ஸ்கல் ஐலண்டை வெளி உலகத்துல இருந்து மறைச்சு வச்சிருக்க பெரிய தண்டர் ஸ்டார்ம் இருக்கிற கடலை நோக்கி இந்த ஷிப் மூவ் ஆகுது. காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல எழுந்த கிங் கிடோரா கிரியேட் பண்ண எனர்ஜி ஸ்டார்ம் ஸ்கல் ஐலண்டை சுத்தி இருக்கிற ஸ்டார்ம் கவரை தாக்குனதுனால என்டையர் ஐலண்டும் நிக்காத மழை புயல்னால தாக்கப்பட்டிருக்கும். எவென்ச்சுவலி அதனால தான் மானார்க் ஆர்கனைசேஷன் காங்கை ஸ்கல் ஐலண்ட்ல இருந்து ஹாலோ பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்துருப்போம் கூட. அதுக்கு முன்னாடி காங்கை மானார்க் ஒரு டோம் டைப் பயோம்குள்ள வச்சிருக்கோம். இந்த நிக்காத புயலுக்கு நடுவில் இதை எப்படி கட்டியிருக்க முடியும்னு கொஞ்ச நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This is not Kong. And it's not Godzilla. சீசன் 1ல பார்த்த மிகப்பெரிய ஃபயர் பிரீதிங் டிராகன்னு லோக்கல்ஸால் அழைக்கப்படுற இயான் டிராகன் வில்லனிசமை தொடர்ந்து சீசன் 2க்கு டைட்டன் எக்ஸ் தான் நம்மளோட மெயின் வில்லனாக அப்பியர் ஆகிறான். இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் பிக்கஸ்ட் டைட்டன்னு கூட ட்ரெய்லரில் சொல்லப்படுது. லேட்டரா டைட்டன் எக்ஸ் மூவ் பண்ணுற கடலோர பகுதியில் நிறைய ஆயில் ரிக்ஸ்லாம் கூட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் மானார்க்கோட ஏகப்பட்ட அவுட் போஸ்ட்டை நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கிற அன்னேம்டு அவுட் போஸ்ட். இந்தியன் ஓஷன் அவுட் போஸ்ட் கண்காணிப்பில் இருக்க மெயின் டைட்டன் தான் டிட்டானஸ் நக்கீகா. அகைன் கிங் கிடோரா சமௌண்ட் பண்ணதுனால எழுந்த டைட்டன்ஸ்ல நக்கீகாவும் ஒன்று. ஆனா கடல் தாண்டி வரதுக்குள்ள காட்ஜிலா அண்ட் கிடோரா சண்டை முடிஞ்சு ஆல்பா டைட்டனா காட்ஜிலா மாறிடுச்சு. பேசிக்கலி நக்கீகாக்கு ஆல்பா டைட்டன்னு தலை வணங்குறதுக்கு ஒரு டைட்டனே கிடையாது. 8 பெரிய டென்டகிள்ஸ் அப்புறம் திக் எக்ஸோஸ்கெலிட்டனால ஆன இந்த மியூட்டோவை செஃபலோபாட் கேட்டகரியில ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய தூக்கத்துல இருந்து எழுந்த நக்கீகா செம்ம கோவமா இருக்கு. ஏன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷனை ரைட்ல தள்ளனா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஒரு பதிலை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. டைட்டன் தன்னோட டென்டகிள்ஸ்னால ஒரு ஷிப்பை அட்டாக் பண்ணுது. அதுல இருக்கிற ஒரு ஆள் கூட மானார்க்கை சேர்ந்தவன்னு நம்ம கேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரோடான், ஸ்கிலா இவங்கள மாதிரியே டைட்டன் எக்ஸ் ஆன நக்கீகா ஒரு டெஸ்ட்ராயர் கேட்டகரியை சேர்ந்ததுனால இங்க பண்ற அட்டாக்லாம் ஒரு ரீசனே இல்லை. இட் ஜஸ்ட் அட்டாக்ஸ் வாட் எவர் மூவ்ஸ். ஹெலிகாப்டர்ஸ்லாம் ஸ்கல் ஐலண்டோட ஸ்டார்ம் கவரா என்டர் ஆகுது. பாசிபிளி ஓப்பனிங்ல பார்த்த கேரியர் ஷிப்ல இருந்து தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இது வரைக்கும் பார்க்காத லொகேஷன்ல ரெக்கானசன்ஸ் ஸ்குவாட் அப்புறம் காமா ரேடியேஷன் சிமுலேட்டர்லாம் வச்சு இன்பிட்வீன் வேர்ல்டுக்கு டிராவல் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. அங்க வந்த கென்டாரோ, கேட், ஹிரோஷி அண்ட் மாயா இன்பிட்வீன் வேர்ல்டுக்கு போர்ட்டல் ஓபன் பண்ண ரேடியேஷன் சிமுலேட்டரை ஆன் பண்றாங்க. சீசன் 1 எண்டிங்ல ஆக்சிஸ் மண்டியில மாட்டிக்கிட்டான் லீஷா அண்ட் அவன் இன்னும் உயிரோட தான் ஆக்சிஸ் மண்டியில இருக்கான்னு நம்ம நெக்ஸ்ட் ஷாட்ல பார்க்கலாம். I did it. I pressed the button. I let the genie out of the bottle. அவன் கண்ணு முன்னாடியே பெரிய டென்டக்கிள்ஸ்லாம் பாறைகளை பொழந்துட்டு வருது. பார்த்தா டைட்டன் எக்ஸ். சீசன் 1ல கண்டுபிடிச்ச இன் பிட்வீன் வேர்ல்ட் ஏகேஏ ஆக்சிஸ் மண்டிக்கு எர்த்துக்கும் ஹாலோ எர்த்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாக்கெட் டிமென்ஷன். அது மூலியமா தான் டைட்டன்ஸ்லாம் டிராவல் பண்ணுது. ஹவவர் அங்க டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். விச் லீட் டு லீஷா 1 வீக் மாட்டிக்கிட்டதால எர்த்ல 20 இயர்ஸ் கடந்துருது. ஸ்கல் ஐலண்ட்ல 1950ஸ்ல இருந்து பில், கெய்கோ அப்புறம் லீஷாவை பார்க்கலாம். டைட்டன் எக்ஸ் ஸ்கல் ஐலண்ட் காட்டுவாசிகளை பிரச்சனை பண்ற மாதிரி
மாதிரியான இன்கிரிப்ஷன்லாம் கூட நம்ம பார்க்கலாம். பாசிபிளி 1955 இருந்து 1959 தான் இவங்க ஸ்கல் ஐலண்ட் வந்திருக்க இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கணும். கசாக்ஸ்தான்ல இருக்க நியூக்ளியர் பிளான்ட் போர்ட்டல்ல இழுக்கப்பட்டு ஆக்சிஸ் வண்டியில மாட்டிக்கிறான். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல நான் முன்னாடி டிஸ்கிரைப் பண்ண நக்கிகா மாதிரி 8 டென்டக்கிள்ஸ் இல்லாம வெறும் 6 டென்டக்கிள்ஸ் தான் இருக்கு. என்னடா இது? ஒருவேளை ஸ்கல் ஐலண்ட்ல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் சம்பவம் 6 டென்டக்கிள்ஸ் பெரிய ஹெட் எல்லாம் பார்த்தா இது கிராக்கனா இருக்குமான்னு எனக்கு இப்போ தோணுது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சிமிலர் ஃபீச்சர்ஸோட கிராக்கனுக்கு பயோலூமினிசன்ஸ் அப்புறம் 2 செட் ஆஃப் ஐஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஸ்கல் ஐலண்ட்லயே இருக்கிற காங்கோட ஆர்ச் எனிமி வேற இந்த கிராக்கன். இன்ஃபேக்ட் இது லைட்டா ரீமாடல் பண்ணப்பட்ட கிராக்கனோன்னு எனக்கு தோணுது. டிட்டானஸ் நக்கிகா அப்புறம் கிராக்கன் ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பட் நக்கிகா பயோலூமினிசன்ஸ் 2 செட் ஆஃப் ஐஸ்னு எதுவுமே கிடையாது. ஐ கெஸ் இந்த கன்ஃபியூஷன் போக யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் டில் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. எங்க பார்த்தாலும் சின்ன டைட்டன் எக்ஸ் மாதிரி டென்டக்கிள்ஸ்லாம் வச்சு நிறைய மான்ஸ்டர்ஸ் வரதை பார்க்கலாம். அண்ட் இதால லேட்டர் லீஷா அண்ட் கேகோ அட்டாக் பண்ணவும் படுறாங்க. சீசன் 1ல கசாக்ஸ்தான் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போன டீமை எண்டோபீட்ஸ்லாம் அட்டாக் பண்ணும். ஆனால் இங்கே பார்க்குற க்ரீச்சர்ஸ்லாம் எண்டோபீட்ஸ்க்கு எந்த வகையிலையும் சிமிலராக இல்லை. டைட்டன் எக்ஸை நம்ம ஒன்ஸ் மோர் பார்க்குறோம். இங்கே கூட எனக்கு 6 கால் தான் தெரியுது. இந்த பக்கம் 3 டென்டக்கிள்ஸ், இந்த பக்கம் 4 டென்டக்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் தண்ணிக்குள்ளே போகிறது எனக்கு தெரிஞ்சு வாலா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நக்கிகா மாதிரி கிராக்கன் ப்ராப்பர் செஃபரோடான் கிடையாது. அதனால தான் அதுக்கு ஒரு டெய்ல் இருக்கு. வேரிய ஷார்ட்ஸில் ஜப்பான் சிட்டியில் நடக்கிற அட்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது டைட்டன் எக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது காட்ஜிலாவோட அட்டாக்ஸ் தான். வேரிய ஷார்ட்ஸில் கூட காட்ஜிலா ஜப்பானில் பண்ணுற அட்டாக்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸ்கல் ஐலண்டில் ஒரு போட் போக நம்ம ஒரு பெரிய நண்டான சப்டைட்டன் மேண்டில் கிளாவை பார்க்கலாம். காங் ஸ்கல் ஐலண்ட் படத்தில் காட்டின காங்கோட அப்பா அம்மா டெட் பாடிஸ் இருக்கிற இடத்துல லீஷா ப்ராபப்ளி கீகோன்னு நினைக்கிறேன் வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் சீனில் பார்த்த மாதிரி மாயா, கென்டாரோ, கேட் அண்ட் ஹீரோஷி ப்ராபப்ளி ரெகக்னிஷன் ஸ்பாட் லேண்ட் ஆன இடத்த தேடிட்டு இருக்காங்க போல. காங் தூரத்தில் இருக்க எதையோ துரத்திட்டு போறத பார்க்கலாம். தரையில ஊர்ந்துட்டு டென்டக்கிள் ஸ்டைல்லாம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. To destroy a monster takes another monster. ஒரு பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி மானார்க் டெபியூட்டி டைரக்டர் அண்ட் லீடர் நட்டாலி வேர்டுகோ அப்புறம் மானார்க்கோட ஒரு ரேண்டம் எம்ப்ளாயி டிம் கூட இருக்கான். நமக்கு இதுக்கு முன்னாடி காட்டிட்டு இருந்த கிராஷ் சைட்டு தான் ஸ்க்ரீனில் கூட இவங்க எல்லாரும் சர்வைல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகக்னிஷன் ஸ்பாட் அப்புறம் இந்த டேங்க்லாம் இதுக்கு முன்னாடி கூட நோட்டிசபிளாக தான் வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் ரிஃப்ட் மூலியமா ஸ்கல் ஐலண்ட் என்டர் ஆகிற டைட்டன் எக்ஸ் ஒரு ஆளை காவு வாங்கிடுது. அந்த பரிதாபம் நடக்கிறது வேற யாருக்கும் இல்லை, மானார்க் தலைமை நட்டாலி வேர்டுகோவுக்கு தான். ஒரு பக்கம் காங் அட்டாக் பண்ணுது. ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸோட அவுட் போஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணுது போல. யங் லீஷா ஆக்சிஸ் மண்டியில் மாட்டிக்கிட்ட 1 வீக் என்ன நடந்துச்சுன்னு இந்த சீசன் நமக்கு ஃபுல்லாக காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். கெய்கோவோட பிரிசியூம்டு டெத்துக்கு காரணமான எண்டோபீட்னால லீஷா துரத்தப்படுறான். ஸ்கல் ஐலண்டோட புது கிரீச்சர் சப்டைட்டனை நம்ம இங்க பார்க்கலாம், நேம்டு வைன் ஸ்ட்ராங்லர். காங் ஸ்கல் ஐலண்ட்ல இதோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸை நமக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. மதர் லாங் லெக்ஸ்ன்ற ஸ்பைடர் சப்டைட்டன் மாதிரியே மரங்களுக்கு மேல கேமியோஃப்ளாஜ்டா பிரேயை தூக்கி நெரிச்சு தான் வைன் ஸ்ட்ராங்லர்ஸ் கொன்னு சாப்பிடும். ரொம்ப நேரமா துரத்திட்டு வந்த காங் ஃபைனலா டைட்டன் எக்ஸை நெருங்கி 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில ஒரு பவர்ஃபுல் பஞ்சை போடுறான். அதோட ட்ரெய்லர் முடிவுக்கு வருது. இந்த ட்ரெய்லர்லாம் வச்சு நம்ம பாசிபிளி என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சீசன் 1 எண்டிங்ல லீ ஒரு தியாகம் பண்ணி மற்றவங்களை காப்பாத்துறதுல 2 இயர்ஸ் லேட்டர் 2017 டைம் பீரியட்ல எல்லாரும் ஸ்கல் ஐலண்ட்ல ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் அவுட் போஸ்ட்ல லேண்ட் ஆகுறாங்க. டைட்டன் எக்ஸ் ஹெல்ப்னால லீஷா எப்படியோ எர்த்துக்கு வந்துடுறான். ஆனா டைட்டன் எக்ஸ் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகிறது காட்ஜிலா டெரிட்டரியில். அப்படியா, அது எங்கப்பா இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு ஆல்ஃபா டைட்டன் காட்ஜிலாவுக்கு ஸ்கல் ஐலண்டுக்கு வெளியே பாசிபிளி எல்லாமே அதோட டெரிட்டரி. மீனிங் 2 பெருந்தலைங்களும் சண்டைக்கு சேலஞ்ச் பண்ணிப்பாங்க. அங்கிருந்து மறுபடியும் ரிஃப்ட் மூலியமா எப்படியோ டைட்டன் எக்ஸ் ஆக்சிஸ் மண்டி போயிடுது. அகைன் ஆக்சிஸ் மண்டியில இருந்து எர்த், அதுவும் ஸ்கல் ஐலண்டுக்கு மானார் டீம்னால டைட்டன் எக்ஸ் லேண்ட் ஆக டெரிட்டரிக்குள்ள மீட் பண்ணிக்கிற 2 பெரிய டைட்டன்ஸுக்கு நடுவில் மோதல் நடக்குது. அண்ட் அதை தேடி தான் ஷா ஆல்மோஸ்ட் சீசன் ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியில் ஸ்கல் ஐலண்ட் வந்து லேண்ட் ஆகிறான். லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சீசன் 2க்கு முன்னாடி சீசன் 1 ரீவாட்ச் சீரீஸ்ல டீடைல்டு பிரேக் டவுன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான் அதை ரெடி பண்றேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85க்கு ஒரு சூப்பர்பான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 2 and 3க்கும் இந்த அனிமேட்டட் ஷோக்கும் என்னெல்லாம் கனெக்ஷன்ஸ்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போடுங்க கைஸ். Until the next video, see you all soon.